எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோங்கன்னா கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சாத பொடி தாங்க பார்க்க போறோங்க. வாங்க பார்க்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வெல்வெட்டுச்சா ஓகே ஓகே. இதுக்கு என்ன பண்ணணுமா? நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணலாம். பெருங்காயம் போடுறேன் ஏன்னா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வைக்கணும். எடுத்து பூண்டு நசுக்கி வச்சு பூண்டு அப்படியே புள்ளி இது பண்ணாத அப்படியே சோளம் எடுக்காம பூண்டு நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நிறைய ஊற்றிதாங்க கொஞ்சம் சேர்த்தாச்சு. கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டு வறுத்து வச்சிட்டேன். பூண்டு வறுத்து வச்சிட்டேன். அப்புறம் உளுத்த பருப்பு வறுத்தது, கடலை பருப்பு வறுத்தாச்சு. அப்புறம் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு போட்ட வறுத்தது, அப்புறம் நிலக்கடலை, உப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்குவோம். இப்போ கருவேப்பிலை சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி. கருவேப்பிலை சாதம் எப்படி பார்க்கலாமா? கருவேப்பிலை பொடி செஞ்ச சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். யோசனை கூட சொல்லாம உண்மையிலுமே நான் இந்த அளவு வரும்னு எதிர்பார்க்கல. ஆனாலும் செம்மையா வந்திருக்கு. நானும் சாப்பிட்டு பாக்குறேன், நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. எப்படி சாப்பிட்டு பாக்கலாம் பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குது. கருவேப்பிலை பொடி செஞ்சது செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. கருவேப்பிலை சட்னி ஆக்கி சாப்பிடுறத விட இது வந்து எப்படின்னாக்கா இந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செய்யறாங்களா அந்த டேஸ்ட்ல இருக்குது. ஆனா பாதி கருவேப்பிலை உள்ள போகுது. ஆமா, பிள்ளை குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் கருவேப்பிலை மாதிரியே தான். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் கருவேப்பிலை அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. கருவேப்பிலை சாதம் சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.